தத்தேபைக்கு அப்புறம் நம்ம நருட்டோ அதிகமா யூஸ் பண்ண ஒரு வார்த்தைனா அது ரசங்கன் தான். இந்த ரசங்கன் ஒரு ஏ ரேங்க் ஜுட்சு. இந்த ஜுட்சுவை நருட்டோக்கு ஜிராயா சொல்லி கொடுத்திருப்பாரு. நருட்டோவும் அதை பெர்ஃபெக்ட் பண்ணிருப்பான். அண்ட் 4th கிரேட் நிஞ்சா வார்ல பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ இந்த ரசங்கன்ல ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பான். இந்த ரசங்கன் எதனால கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, யாரு கிரியேட் பண்ணாங்க, பொருட்டோல இந்த ரசங்கன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ரசங்கனை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் சேஞ்ச் இன் சாக்ரா ஃபார்ம் அண்ட் சேஞ்ச் இன் சாக்ரா நேச்சர் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்பதான் வந்து நம்ம பொருட்டோல இந்த ரசங்கன் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுதுன்னு நமக்கு புரியும். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி மூவ் ஆன் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் கொடுத்துறேன். அதாவது இந்த ரசங்கனை யார் கிரியேட் பண்ணாங்க அண்ட் இந்த ரசங்கனை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அண்ட் இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? இந்த டைப்ஸோட எண்ட்ல தான் நம்ம ரசங்கன் உசிகோ பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா அதுக்கு போயிடலாம், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, 3rd கிரேட் நிஞ்சா வரப்போ ஜிராயா, மினாட்டோ அண்ட் அவங்களோட டீம்மேட்ஸ் இவங்க எல்லாருமே ஹிடன் ஸ்டோனோட 2 ஜிஞ்சருக்கு கூட சண்டை போற நிலைமை ஏற்படுது. அப்போ அந்த 2 ஜிஞ்சருக்குமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா டெய்ல்டு பீஸ்ட் பாம் வந்து லான்ச் பண்றாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம நம்ம மினாட்டோ ஃப்ளைங் ரேஜன் யூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிடுறான். சோ அந்த அளவுக்கு அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாமோட பவரை க்ளோஸ் அப்ல பார்த்ததுனால நம்ம மினாட்டோவுமே அதுக்கு கவுண்டரா ஒரு ஜுட்சுவை கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா மினாட்டோ ஜிஞ்சருக்கு கூட சண்டை போட்ட மாதிரியே குஷினாவும் சண்டை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சண்டை போடும் பொழுது அந்த டெய்ல்டு பீஸ்ட் வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாம லான்ச் பண்ணும். சோ அந்த ஜுட்சுவை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம மினாட்டோ ஒரு ஜுட்சுவை கிரியேட் பண்ணி அதை குஷினாக்கு சொல்லி தரது மூலமா குஷினா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்னால தான் நம்ம மினாட்டோ ஃபர்ஸ்ட் இந்த ஜுட்சுவை கிரியேட் பண்ண நினைப்பான். மினாட்டோ அந்த ஜுட்சுவை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான். பட் அவனால அதை ஸ்டேபிள் பண்ண முடியல. அப்பதான் ஜிராயா ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னோட தலைமுடி எந்த டைரக்ஷன்ல வந்து சுத்துதோ அந்த டைரக்ஷன்ல நீ சாக்கரவை மேனிபுலேட் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ மினாட்டோவுமே அவனோட தலைமுடி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ண சொல்றான். ஜிராயா செக் பண்ணி பார்க்கும் பொழுது மினாட்டோட தலையில 2 டைரக்ஷன்லயுமே வந்து முடி சுத்தி இருக்கும். சோ மினாட்டாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சாக்கரவை எப்படி தாண்டா மேனிபுலேட் பண்றதுன்னு குழப்பத்துல இருக்கான். அப்பதான் ஜிராயா ஒரு பாப்சிக்கலை வாங்கிட்டு வந்துட்டு 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டுமே ஒண்ணு தானே, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு மினாட்டா கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. அதாவது மினாட்டோ எந்த டைரக்ஷன்ல பின் பண்ணணும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஜிராயா ஒரு ஐடியா கொடுத்ததுனால இப்ப மினாட்டோ என்ன பண்றானா அவனோட சாக்கரவை 2 டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா ஸ்பின் பண்றான். சோ அதனால அவனோட ஜுட்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்தது. ஜிராயாவோட ஹெல்ப் மூலமா நம்ம மினாட்டோ இந்த ஜுட்சுவை கிரியேட் பண்ணதுனால இந்த ஜுட்சுக்கு ஐஸ் பாப் இன்ஸ்பயர்டு நிம்பு ஜிராயா ட்வின் வோல் ஸ்பியர் அப்படின்னு நேம் வைக்கிறான். இந்த ஜுட்சுவை மினாட்டோ பெர்ஃபார்ம் பண்றத குஷினா பாத்துருவா. அப்பதான் மினாட்டோ இந்த ஜுட்சுவை அவன் ஏன் கிரியேட் பண்ணா, எதுக்காக கிரியேட் பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே குஷினா கிட்ட சொல்லும் பொழுது இதோட நேமுமே அவன் சொல்லுவான். சோ அதனால குஷினா என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த நேம் ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுட்சுவை நீ எனக்காக தானே கிரியேட் பண்ண, சோ அதுக்கு நானே ஒரு நேம் வைக்கிறேன் அப்படின்னு குஷினா சொல்லுவா. இப்போ நம்ம குஷினாவோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்ல மிட்டோ உசுமாக்கி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சைல்டு குஷினாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உசுமாக்கி சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு நேரா போகாம சுத்தி 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 போய்கிட்டு இருக்கும். குஷினா அதை பார்த்துட்டு ஸ்பைரல்னு சொல்லுவா. பட் மிட்டோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல இது வந்து ஒரு ரசேன் இல்லனா ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரல் அப்படின்றது 2D டைமென்ஷனல், பட் இந்த ஹெலிக்ஸ் வந்து 3D டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த படிக்கட்டு மேல ஏறி போகும் பொழுது அந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது அந்த உசுமாக்கி சிம்பிள் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். சோ இந்த பிளாஷ்பேக்கை குஷினா யோசிச்சு பார்த்துட்டு மினாட்டோ கிரியேட் பண்ண அந்த ஜுட்சுக்கு ரசங்கன் அப்படின்னு நேம் வைக்கிறா. சோ அதே நேம நம்ம மினாட்டோவுமே யூஸ் பண்ணிக்கிறான். என்னதான் மினாட்டோ இந்த ஜுட்சுவை கிரியேட் பண்ணாலும் இதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, இதுதான் ரசங்கனோட ஸ்டோரி அண்ட் இதுக்கு நேம் இப்படிதான் வந்துச்சு. என்னதான் நம்ம மினாட்டோ 3 வருஷம் கஷ்டப்பட்டு ரசங்கனை பெர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் ரசங்கன் அப்படின்றது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்சு தான். என்னதான் இன்கம்ப்ளீட் ஜுட்சுவா இருந்தாலும் ரசங்கனோட ரேங்க் பாத்தீங்கன்னா ஏ. பிகாஸ் ரசங்கன் ஒருத்தவங்க ஃபுல்லா மாஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க சேஞ்ச் இன் சாக்கரா ஃபார்மையும் சேர்த்து தான் மாஸ்டர் பண்றாங்கன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் சாக்கரா ஃபார்மை மாஸ்டர் பண்றது ஏ ரேங்க் டிஃபிகல்ட்டி. சோ அதனால தான் நம்ம ரசங்கனுமே ஏ ரேங்க் ஜுட்சுல இருக்குது. அண்ட் ஏன் வந்து ரசங்கனை ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்சுன்னு சொல்றாங்கன்னா ரசங்கன் அப்படின்றது வந்து ஒரு பியூர் சாக்கரா ஃபார்ம். அதுல வந்து டிஃபரண்ட் டைரக்ஷன்ல சாக்கரா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் கண்டெயின் பண்ணி இருக்கும். அவ்வளவுதான், மத்தபடி அதுல ஒரு நேச்சரே கிடையாது. சோ மினாட்டோ இந்த ரசங்கனை ஒரு சூப்பர் ரசங்கனா மாத்த ட்ரை பண்றாரு. அதாவது அந்த ரசங்கனுக்கு ஒரு நேச்சரை கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் அவர் அது பண்றதுக்கு முன்னாடியே அவரோட லைஃப் வந்து முடிஞ்சு போனதுனால அவரால் ரசங்கனை பெர்ஃபெக்ட் பண்ண முடியல. மினாட்டோ ரசங்கன்ல சேஞ்ச் இன் சாக்கரா நேச்சரை அப்ளை பண்ணும் பொழுது சைட் பை சைட் நம்ம கக்காஷியுமே ரசங்கனை கத்துக்கிட்டு அவருமே சேஞ்ச் இன் சாக்கரா நேச்சரை அதுல அப்ளை பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவருமே ஃபெயில் ஆகுறாரு. ஏன்னா ரசங்கன் ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். அந்த ஸ்பியர் ஷேப்பை சேஞ்ச் பண்ணாம சேஞ்ச் இன் சாக்கரா நேச்சரை கக்காஷியால அப்ளை பண்ண முடியல. சோ அதனாலதான் நம்ம கக்காஷி ஃபெயிலியர் ஆகுறாரு. பட் என்னதான் ஃபெயிலியர் ஆனாலுமே அதோட சைடு எஃபெக்டா அவர் வந்து ஒரு ஜுட்சுவை கிரியேட் பண்றாரு. அதுதான் வந்து ஷிடோரி. ஆக்சுவலி எல்லாருமே ஷிடோரி வந்து ஃபெயிலியர் ஜுட்சுன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா ஃபெயில் ஆனது நம்ம
கக்காஷி தான் ஷிடோரின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஜுட்சு தான். ஆனா மினாட்டோ ஷிடோரி ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்சுன்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஷிடோரி யூஸ் பண்றதுனால டனலிங் விஷன் ஏற்படும். அதனால நம்ம டார்கெட்டை ஒழுங்கா அடிக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஷிடோரியை எல்லாத்தாலையுமே யூஸ் பண்ண முடியாது. யார்கிட்ட ஷேரிங் இருக்கோ அவங்களால தான் இந்த டனலிங் விஷனை ஓவர் கம் பண்ண முடியும். சோ அதனால தான் நம்ம மினாட்டோ இதை வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்சுன்னு சொல்லியிருப்பாரு. மத்தபடி ஷிடோரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஜுட்சு தான். கக்காஷி ஷிடோரியை கத்துக்கிட்ட பிறகு அவனுக்கு ஒபிட்டாவோட கண்ணு கிடைக்கும். சோ அதனால ஷிடோரி அவன் பெர்ஃபெக்டாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் அந்த கண்ணு போன பிறகு கக்காஷி என்ன பண்றான் அப்படின்னா ஷிடோரியை ஸ்டேபிளா மாத்த ட்ரை பண்றான். அதுதான் வந்து பர்பிள் லைட்னிங். இந்த பர்பிள் லைட்னிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் சாக்ரா ஃபார்ம்ல சேஞ்ச் இன் சாக்ரா நேச்சர் அப்ளை பண்ணிடுவான். தென் அதுக்கப்புறமா மறுபடியும் சேஞ்ச் இன் சாக்ரா ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அந்த பர்பிள் லைட்னிங்கோட லென்த் அண்ட் அதோட டைரக்ஷன் எல்லாத்தையுமே அவனால மேனிபுலேட் பண்ண முடியும். இது வந்து ஷிடோரியை விட நம்ம கக்காஷியால ரொம்பவே ஸ்டேபிளா யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஷிடோரியை விட பவர்ஃபுல்னு சொல்றாங்க. கக்காஷி மாதிரி ஜிராயாவுமே ரசங்கனை லேர்ன் பண்ணிருப்பாரு. அண்ட் அவர் ரசங்கனை லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அதோட நேச்சரை சேஞ்ச் பண்றது கிடையாது, அதோட சைஸை வந்து பெருசாக்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் பால் ரசிங்னு சொல்லுவாங்க. இது நார்மல் ரசிங்கனை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அண்ட் சேஜ் மூட் போகும்போது அல்ட்ரா பிக் பால் ரசிங்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாரு. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். நம்ம நருட்டோ ஜிராயாக்கு ஒரு படி மேல போயிட்டு அல்ட்ரா பிக் பால் ரசிங்கனையும் தாண்டி அல்ட்ரா பிக் பால் ரசிங்னு ஒன்னு கிரியேட் பண்ணுவான். பேர் தப்பா சொல்றேன், பட் ஜாப்பனீஸ்ல சோச்சோ ஓதம ரசிங்னு சொல்லுவாங்க. இந்த ஜுட்சுவை டெல்டா கக்கென்ஸா நம்ம நருட்டோ யூஸ் பண்ணிருப்பான். நம்ம நருட்டோல மட்டும் தான் இது வந்து பாசிபிளா கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா நருட்டோ கேசி மோட் சேஜ் மோட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி இருக்கிற ஃபார்ம்ல மட்டும் தான் இந்த ஜுட்சுவை அவனால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த அளவுக்கு சாக்கரா யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நருட்டோ யூனிவர்ஸ்ல நருட்டோவை தாண்டி வேற யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு சாக்கரா கிடையாது. சோ நருட்டோல மட்டும்தான் இந்த ஜுட்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஜிராயா தான் நம்ம நருட்டோக்கு ரசங்கனை சொல்லி கொடுப்பாரு. அதுல 3 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். இந்த ஸ்டெப் அப்ப நம்ம ஜிராயா நருட்டோ கிட்ட ஒரு வாட்டர் பலூன் கொடுத்துட்டு சாக்கராவை ரொட்டேட் பண்ண சொல்லுவாரு. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த பலூன் உடஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். நம்ம நருட்டோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஆனா ஒர்க் ஆகி இருக்காது. சோ அவனோட சாக்கராவை மல்டிபிள் டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் பண்ணும்போது பலூன் உடஞ்சிரும். சோ அதனால ஸ்டெப் 1 வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிடுவான். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பவர் அப். இந்த ஸ்டெப்ல நம்ம ஜிராயா நருட்டோ கிட்ட ஒரு ரப்பர் பால் கொடுப்பாரு. போன ஸ்டெப்ல நம்ம நருட்டோ ஜஸ்ட் சாக்கரா மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான். இந்த ஸ்டெப்ல ப்ரொடியூஸ் பண்ண சாக்கராவை வந்து பவர் அப் பண்ணணும். அப்படி பவர் அப் பண்ணும்போது அந்த ரப்பர் பால் உடையணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கண்டைன்மெண்ட். இந்த ஸ்டெப்ல ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் கம்பைன் பண்ணணும். அதாவது நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் எல்லா டைரக்ஷன்லயுமே சாக்கராவை ரொட்டேட் பண்ணணும். பிளஸ் ரொட்டேட் பண்ண சாக்கராவை அவன் பவர் அப் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணும்போது அவன் ப்ரொடியூஸ் பண்ண சாக்கராக்கு ஒரு ஷேப் வரும். அதுதான் ரசங்கன். ஓகேவா? சோ சொல்ல போனா ரசங்கன் அப்படின்றது முழுக்க சேஞ்ச் இன் சாக்கரா ஃபார்ம் தான். நருட்டோ ரசங்கனை லேர்ன் பண்ண பிறகு அவன் கொனஹாமாருக்கு சொல்லி கொடுப்பான். கொனஹாமாரோட ரசங்கன் பாத்தீங்கன்னா நருட்டோட ரசங்கனை விட ரொம்பவே டார்க் கலர்ல இருக்கும். தென் அதுக்கப்புறமா புருட்டோ வந்து சாஸ்கி கிட்ட எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு சாஸ்கி வந்து நீ ரசங்கனை கத்துக்கிட்டு வா, நான் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சோ அதனால புருட்டோ கொனஹாமா கிட்ட வந்து ரசங்கனை வந்து கத்துக்குவான். ஓகே, ரசங்கன் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப ரசங்கனோட எல்லா டைப்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கக்காஷி நருட்டோக்குன்னு ஒரு தனி ஜுட்சுவை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம நருட்டோ ரசங்கன்ல சாக்ரா நேச்சரை வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரே நேரத்துல லெஃப்ட்டும் பார்க்கணும் ரைட்டும் பார்க்கணும். இந்த மாதிரி பாக்குறது ரொம்பவே டிஃபிகல்ட் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் அவனுக்கு அந்த ரசங்கன்ல சாக்கரா நேச்சர் அப்ளை பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அதனால சேஞ்ச் இன் சாக்கரா நேச்சர் அப்ளை பண்றதுக்கு நம்ம நருட்டோ இன்னொரு ஷாடோ க்ளோனை வந்து கிரியேட் பண்ணுவான். அண்ட் சக்சஸ்ஃபுல்லி விங் ஸ்டைல் ரசங்கனை அவன் கிரியேட் பண்ணுவான். இந்த விங் ஸ்டைல் ரசங்கன் பாத்தீங்கன்னா ரசன் ஷூரிகனோட ஒரு புரோட்டோடைப்னு கூட வச்சுக்கலாம். இந்த நியூ ஜுட்சுவோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கக்காஷி நருட்டோ கிளாஷ் பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம கக்காஷி தோத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா காக்கோசு கூட சண்டை போறதுக்கு நம்ம நருட்டோ ரசன் ஷூரிகனை வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ நம்ம நருட்டோட கையிலுமே டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இந்த ரசன் ஷூரிகன்ல சின்ன நீடில்ஸ் மாதிரி ஷார்ப்பா சாக்கரா சுத்திக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து நம்ம நருட்டோட சாக்கரா நோட வந்து டேமேஜ் பண்ணும். சோ இந்த மாதிரி நம்ம நருட்டோ ரசன் ஷூரிகனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா அவனால நிஞ்சுட்சுவே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாடே அவனை வார்ன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நருட்டோ சேஜ் மோட் லேர்ன் பண்ண பிறகு ரசன் ஷூரிகனை கையில வச்சு எனிமி அடிக்காம தூக்கி போட்டுருவான். சோ அதனால நம்ம நருட்டோக்கு எந்த ஒரு பாதிக்குமே கிடையாது. சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரசங்கனை சூப்பர் ரசங்கனா மாத்தினது
பண்ணது நம்ம நருட்டோ தான். அண்ட் இதுக்கப்புறமா 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம நருட்டோக்குள்ள எல்லா டெய்ல்டு பீஸ்டுமே வந்துரும். இந்த எல்லா டெய்ல்டு பீஸ்டுக்கும் தனித்தனி சாக்ரா நேச்சர்ஸ் இருக்கும். சோ அந்த டெய்ல்டு பீஸ்டோட சாக்ரா நேச்சரை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ ஏகப்பட்ட ரசன் ஷூரிகனை வந்து கிரியேட் பண்ணுவான். இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 நருட்டோ இருப்பாங்க. இந்த 9 நருட்டோ கையிலுமே வேற வேற நேச்சர் சம்பந்தப்பட்ட ரசன் ஷூரிகன் இருக்கும். ஷுகாக்கோட மேக்னெட் ரிலீஸ், மட்டடாபியோட ஃபயர் ரிலீஸ், இசோபோட வாட்டர் ரிலீஸ், சன்கோக்கோட லாவா ரிலீஸ், கோக்கோட ஸ்டீம் ரிலீஸ், சைக்கனோட பபிள் ரிலீஸ், கியூக்கியோட இங்க் ரிலீஸ் அண்ட் மிச்சம் இருக்கிறது சோமே அண்ட் குராமா தான். சோமேயோட ரசன் ஷூரிகன் பாத்தீங்கன்னா இந்த 9 ரசன் ஷூரிகன்ல ஏதோ ஒண்ணு தான். பட் குராமாவோடது ஒண்ணுமே கிடையாது. அது நார்மல் ரசன் ஷூரிகன் தான். ஏன்னா குராமாக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாக்ரா நேச்சருமே கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே தான் நருட்டோ கிரியேட் பண்ண ரசங்கனோட வேரியன்ஸ். இப்போ நம்ம பொருட்டோக்கு போவோம். பொருட்டோ ரசங்கனை கிரியேட் பண்ணும்போது சப்கான்சியஸா அதுல லைட்டிங் நேச்சர் அப்ளை பண்ணிடுவான். அதனால அவனோட ரசங்கன் பாத்தீங்கன்னா வேனிஷிங் ரசங்கனா மாறிடும். சோ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கக்காஷி ஒருவேளை ரசங்கனா சூப்பர் ரசங்கனா மாத்தி இருந்தாருன்னா அது கன்ஃபார்மா வேனிஷிங் ரசங்கனா தான் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வேனிஷிங் ரசன்ல பொருட்டோ லைட்டிங் நேச்சர் தான் அப்ளை பண்ணிருக்கான். அதனால தென் அதுக்கப்புறமா பொருட்டோ கக்காஷியோட ஹெல்ப் மூலமா ரசங்கனை நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவான். அப்பதான் அவன் வந்து வின் ஸ்டைல் ரசங்கனை வந்து கிரியேட் பண்ணுவான். ஆனா பொருட்டோட வின் ஸ்டைல் ரசங்கன் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். நருட்டோட வின் ஸ்டைல் ரசங்கன் கூட கம்பேர் பண்ணும்போது பொருட்டோட வின் ஸ்டைல் ரசங்கன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நருட்டோட ரசங்கன்ல பாத்தீங்கன்னா ரசங்கன் இருக்கும், அதை சுத்தி ஷூரிகன் மாதிரி சாக்கரா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பட் பொருட்டோட ரசங்கன்ல பாத்தீங்கன்னா இந்த சாட்டன் பிளானட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ரிங்ஸ் இருக்கும். இது எதனால அப்படின்னு நமக்கு தெரியல. அதை நம்ம ஆத்தர் கிட்ட தான் கேட்கணும். தென் இதுக்கப்புறமா பொருட்டோ என்ன பண்றான் அப்படின்னா அவனோட நார்மல் ரசங்கனை வந்து ரொம்பவும் கம்ப்ரஸ் பண்றான். லைக் நம்ம நருட்டோ ரசங்கனை கத்துக்கிறதுக்கு 3வது ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, கண்டெய்ன்மெண்ட். அந்த கண்டெய்ன்மெண்ட் ஸ்டெப்பை நம்ம பொருட்டோ அளவுக்கு அதிகமா பண்றான்னு கூட சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி பண்றதுனால நம்ம பொருட்டோ ஹைலி கம்ப்ரஸ்ட் ரசங்கனை வந்து கிரியேட் பண்றான். இந்த ரசங்கனை யூஸ் பண்ணி பொருட்டோவால சாலிட் ராக்ஸை கூட உடைச்சுக்கிட்டு வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு இந்த ஹைலி கம்ப்ரஸ்ட் ரசங்கன்ல பிரஷர் இருக்கும். அண்ட் கடைசியா பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ல நம்ம பொருட்டோ யூஸ் பண்ண ரசங்கன் உசிகிகோ இதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டே இதுதான். இதுக்காக தான் எல்லாருமே இந்த வீடியோ கிளிக் பண்ணி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த ரசங்கன் உசிகிகோ பத்தி நம்ம பொருட்டோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிளானட் அதோட ஆர்பிட்ல ரொட்டேஷன் ஆகும் பொழுது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஏற்படும். அதுல இருந்து வர எனர்ஜியை நம்ம பொருட்டோ பிளானட்டோட சாக்ரா அப்படின்னு மென்ஷன் பண்றான். அவனோட இந்த ரசங்கன் உசிகிகோ இந்த சாக்ராவை தான் யூஸ் பண்ணிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிளானட்டோட சாக்ராவை நம்ம பொருட்டோ அப்சர்வ் பண்றதுக்கு அவனோட 2 பாதமே தரையில இருக்கணும். அப்பதான் அவனால அப்சர்வ் பண்ண முடியும். பொருட்டோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எனர்ஜியை தான் பிளானட்டோட சாக்ரா அப்படின்னு மென்ஷன் பண்றானே தவிர அது ஆக்சுவல் சாக்ரா கிடையாது. ஓகேவா? அதனால எல்லாருமே குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த ரசங்கன் உசிகிகோ சயின்டிபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சயின்டிபிக்னா ரொம்ப டீப்பாலாம் கிடையாது, ஜஸ்ட் மேலோட்டமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம பொருட்டோ ரசங்கன் உசிகிகோக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? சயின்ஸ்ல மொத்தம் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் ஆகும் பொழுது 2 விதமான ஃபோர்ஸை ஏற்படுத்தும். ஒன்னு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா அவுட்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா இன்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லுல கயிறை கட்டிட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டு நீங்க ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கப்போ சுத்துங்க. அப்படி சுத்தும் பொழுது அந்த கல்லு உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கும். பிகாஸ் அந்த கல்லோட மொத்த ஃபோர்ஸுமே அந்த கயிறுல தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்க அதை நிறுத்தினா கூட அந்த கல்லு ஸ்ட்ரெயிட்டா உங்களை நோக்கி தான் வரும். இதுக்கு பேர் தான் இன்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இப்போ இதுவே நீங்க ஸ்டேபிளா நிக்காம அந்த கல்லை சுத்துறப்போ அது கூட சேர்ந்து நீங்களும் சுத்துறீங்க அப்படின்னா அந்த கல்லு எங்க போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் நீங்களும் போவீங்க. இதுக்கு பேர் தான் அவுட்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள அப்படியே சன்னுக்கும் நம்ம எர்த்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க தான் சன்னு, எர்த் வந்து கல்லு. ஓகேவா? உங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஆக்ட் ஆகுற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் கயிறு. சன்னு கான்ஸ்டன்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எர்த்தை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் எர்த் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டன்டா சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ அந்த சுத்துறத ஒரு அவுட்வர்ட் ஃபோர்ஸா யூஸ் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பொருட்டோ இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸ் தான் அவனோட ரசங்கன் உசிகிகோக்கு பவரா யூஸ் பண்ணிக்கிறான். இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் மொக்க கமெண்ட்ரியோட இன்னொரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல எர்த் ஒரு செகண்டுக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொருட்டோட ரசங்கன் உசிகிகோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்காக அந்த வீடியோ பார்த்தா தான் இது புரியும் நான் சொல்ல வரல, ஜஸ்ட் சும்மா சொன்னேன். ஓகேவா? நம்ம எர்த் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு
நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த வேகத்துல நம்ம எர்த்த சுத்தும் பொழுது அந்த எனர்ஜியை தான் நம்ம பொருட்டோ ரசங்கன் உசுகிகோக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எர்த்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸை நம்மளால உணர முடியாது. இதுவே நம்ம பொருட்டோ அந்த எனர்ஜியை தனியா எடுத்துட்டு வந்து உங்க மேல அப்ளை பண்ணா அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பொருட்டோ எர்த்தோட அவுட்வர்ட் ஃபோர்ஸ் தான் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இது வந்து ரசங்கன் உசுகிகோன்னு சொல்றான் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ நம்ம பொருட்டோ ஆல்ரெடி ரசங்கனை வந்து கத்துக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்சிங் சாக்ரா ஃபார்மை அவன் மாஸ்டர் பண்ணிட்டான்னு அர்த்தம். சோ பொருட்டோ எர்த்தோட அவுட்வர்ட் ஃபோர்ஸை சாக்ரா மாதிரி அப்சர்வ் பண்றான். ஓகேவா? அந்த அப்சர்வ் பண்ண சாக்ராவை ரசங்கனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி ரொட்டேட் பண்றான். தென் அதோட பவரை இன்க்ரீஸ் பண்றான். மூணாவதா அவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சாக்ராவோட ஃபார்மை மாத்துறான். சோ ரசங்கன் கிரியேட் பண்றதுக்கான 3 ஸ்டெப்புமே நம்ம பொருட்டோ பண்ணிருக்கான். அதனாலதான் இதுக்கு பேரு ரசங்கன் உசுகிகோ. பொருட்டோ இதுல சேஞ்சிங் சாக்ரா நேச்சரை அப்ளை பண்ணானான்னு தெரியல. ஆனா ஹிடாரி மிக்ஸில போட்ட ஜூஸ் மாதிரி அரைஞ்சதை பார்த்து ஒருவேளை இது வின்ஸ்டைல் ரசங்கன் உசுகிகோவா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா பொருட்டோ கக்காஷி கிட்ட ட்ரைனிங் எடுக்கும் பொழுது கக்காஷி பர்பிள் லைட்னிங் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஷினோபி அவனோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் பண்ணிறதுக்கு சேஞ்சிங் சாக்ரா நேச்சர்ல சேஞ்சிங் சாக்ரா ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஒருவேளை பொருட்டோ பிளானட்டோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி அதுல வின் நேச்சர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். பிகாஸ் கக்காஷி அப்படிதான் பொருட்டோக்கு டீச் பண்ணிருக்காரு. ஆனா பொருட்டோ வின்ஸ்டைல் ரசங்கன் உசுகிகோ அப்படின்னு சொல்லல. சோ நம்ம வந்து அதை நார்மல் ரசங்கன் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொருட்டோ இந்த ரசங்கன் உசுகிகோக்கு லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். இது ஏன் அப்படின்னு வீடியோ பார்த்த பாதி பேர் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரிஞ்சா எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இப்ப நான் ஆன்சர் சொல்ல போறேன். ஏன் பொருட்டோ இந்த ரசங்கன் உசுகிகோட பவருக்கு லிமிட்டே கிடையாதுன்னு சொல்றானா, நம்ம எர்த்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி சுத்தும் பொழுது அவுட்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். சோ நம்ம எர்த்து ஸ்டாப் ஆக போறது கிடையாது. சோ எர்த்து சுத்துற வரைக்கும் நம்ம பொருட்டோக்கு அன்லிமிட்டடா பவர் சப்ளை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் பொருட்டோ இதுக்கு லிமிட்டே கிடையாதுன்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பொருட்டோட ரசங்கன் உசுகிகோவை எல்லாருமே கோஜோட இன்ஃபினிட்டிக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோஜோட இன்ஃபினிட்டியை பாத்தீங்கன்னா யாராலையுமே டச் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம பொருட்டோ ரசங்கன் உசுகிகோ யூஸ் பண்ணும்போது அவனை யாராலையுமே டச் பண்ண முடியாது. பிகாஸ் அவனை நோக்கி எது வந்தாலுமே அது ரொட்டேட் ஆகி வேற டைரக்ஷன்ல போயிடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோல ரசங்கன் வந்து யார் கிரியேட் பண்ணா, அது எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, அண்ட் கடைசியா ரசங்கன் உசுகிகோ பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ மறந்து போச்சு, இன்னொரு 2 விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன். நம்ம கொனஹாமா இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ரசங்கனை ஒரு பேரியரா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியல. சோ அதனால தான் வந்து அதை நான் வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணல. ஆனாலுமே இதை சொல்லி தானே ஆகணும். அதனால தான் வந்து வீடியோட எண்டிங்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் பொருட்டோ ரீசெண்டாக வந்த சாப்டர் நீங்க இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. வேற என்ன சொல்றது, ஏதாச்சும் இருக்கா? எதுவும் கிடையாது. ஓகே, பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the studio.